10th Maths example 6.3 பார்க்குறோம். ப்ரூவ் தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சம்மில் எல்ஹெச்எஸை நம்ம எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறோம். அப்போ பாருங்கள், 1 + cot square theta டிவைடட் பை 1 + cosecant theta. இதுதான் அவங்க கொடுத்தது. இப்போ இதில் இந்த cot square thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + cot square thetaவை எப்படி எழுத போகிறோம்னா cosecant square theta -1ன்னு எழுத போகிறோம். ஏன்னா அது ஃபார்முலா 1 + cosecant theta. கீழே டினாமினேட்டரில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். cot square theta = cosecant square theta -1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த எல்லாத்துலேயுமே நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழேயும் மேலேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே இருக்க டினாமினேட்டரில் எந்த மாற்றமும் கிடையாது. மேலே மட்டும் எப்படி வரும்னா cosecant square theta. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த 1 × 1 1 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். கீழே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ நம்ம 1 + cosecant theta கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கு இல்லையா cosecant square theta -1 ஸ்கொயர்டு. இப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b² = a + b × a - b. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடம் எப்படி வரும் அப்படின்னா = 1 + cosecant square theta. இப்போ இந்த டேர்ம் இதை தான் வந்து a² - b² நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுத போகிறோம், a + b a - bன்னு எழுத போகிறோம். அப்போ cosecant theta +1 cosecant theta -1 a + b a - bன்னு எழுதியாச்சு. இப்போ கீழே இருக்க டினாமினேட்டரை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா, ப்ளஸ் cosecant theta 1 + cosecant thetaன்றதை cosecant theta +1ன்னு எழுத போகிறோம். ஏன்னா அடிஷனில் அப்படி எழுதுறதுனால தப்பே இல்லை. ப்ளஸ் cosecant theta அப்படியே வந்துடுது, முன்னாடி இருக்க +1 பின்னாடி வந்துடுது. இதை ஏன் நம்ம அப்படி எழுதுகிறோன்னா, இப்போ இந்த டேர்மையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 + cosecant theta -1 தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. இந்த +1ஐயும் -1ஐயும் அடித்து கொடுத்துடலாம். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு, cosecant theta. அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. LHS = RHS. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, என்னென்ன ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், cot square theta = cosecant square theta -1 அந்த ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், a² - b² = a + b a - b. அவ்வளோதான் இந்த சம். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 6.4 பார்க்கலாம்.